என்னுடைய பேர் பரமசிவம் நாடார். ஊத்துக்கோட்டை வட்டார நாடார் ஐக்கிய சங்கத்தில் தலைவராக இருக்கேன். இப்போது பிரசன்னாக தலைவராக இருக்கேன். இந்த சங்கத்தில் நான் எலெக்ஷன் மூலிமா தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவராகி இப்போ 4 வருஷமாக நிர்வாகம் போயிட்டுருக்கு. நல்ல முறையில் போயிட்டுருக்கு. இப்போ இடையில என்னுடைய எலெக்ஷனில் தோற்றவர் அவர் ஈகோ பிரச்சனைனால மாதம் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து ஒருத்தராக மோட்டிவாக தூண்டி விட்டுக்கிட்டு இருந்தார். இதில் முறைப்படி என்னவோ அவருக்கு எல்லாமே தெரிவித்து அவரை நீக்கி சட்ட ரீதியாக டிஆர் ஆஃபீஸ் மூலிமா பேப்பரும் நாங்கள் வாங்கிட்டோம். அவரை நீக்கிறதுக்கான இது சட்ட ரீதியாக டிஆர் ஆஃபீஸ் மூலிமா பேப்பரும் பெற்றுவிட்டோம். 3 வருஷமாக நடைமுறையில் இருந்ததை வெற்றி பெற்றுவிட்டோம். இதை மீறி நாங்கள் இது பண்ணது அவங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது, உறுப்பினர் இயக்குனது இதுன்னு இங்கே போயிருக்காங்க, நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அந்த வழக்கும் இப்போ ஒரு 1.5 வருஷமாக நிலுவையில் இருக்குது. இப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற பிரசண்டாக இருக்கிற செயலாளர் அவங்களோட கூட்டி சேர்ந்துக்கிட்டு கடந்த ஒரு 6-7 மாதம் 8 மாதமாக நிர்வாகத்துக்கு முன்னும் பிறனா முரண்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படி முரண்பாடு பண்ணும்போது அவருக்கு மகாஜன சங்க நிர்வாகிகள் மூலியமாகவும் சட்ட பாதுகாவலர் திரு ஆறுமுக நாயனார் அவர்களின் மூலமாகவும் அவரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்படி நடத்தியும் அவர் சரிவர நிர்வாகத்துக்கு ஒத்துழைக்காத காரணத்தினால அவருக்கு முறைப்படி அவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அந்த விளக்கம் கேட்டு அனுப்பப்பட்ட நோட்டீஸ்க்கு அவர் பதில் கொடுக்காமலே தானா நிர்வாகத்தில் கையில் எடுத்துக்கொண்டு இப்போ லைவ்ல இருக்கிறது 190 உறுப்பினர். ஊத்துக்கோட்டை வட்டார சங்கத்துடைய உறுப்பினர்கள் ஓட்டு போடுற உரிமை 190 உறுப்பினர் இருக்காங்க. அவர் என்ன பண்றாருன்னா இப்போ இருந்த செயலாளர் நீக்கின உறுப்பினர்களோட கூட்டு சேர்ந்து கொண்டு அந்த நீக்கின உறுப்பினரையும் நம்ம சட்ட ரீதியாகவும் நீக்கியாச்சு. சட்ட ரீதியாகவும் நீக்கி அதுக்கான பேப்பரும் நம்ம வாங்கிட்டோம். டிஆர் ஆஃபீஸில் நம்ம அதுக்கான பேப்பரும் வாங்கிட்டோம். நம்ம தான் சட்டப்பூர்வமான சங்கம் 190 பேர் உறுப்பினர்ன்றதுக்கான டாக்குமெண்ட்டும் நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம ஊத்துக்கோட்டை வட்டார சங்கத்தின் தலைமையில் நம்ம கிட்ட தான் இருக்கு. இப்போ நீக்கணுங்க என்ன திரு தங்ககுமார் என்ன பண்றாருன்னா இப்போ நேத்து ஒரு பிட் நோட்டீஸை ஒட்டி திடீர்னு ஒரு பொதுக்குழுத்தை கூட்ட போறேன்னு சொல்லி ஏற்கனவே நீக்கப்பட்ட உறுப்பினர் இல்லாதன்னு சொல்லி ஒரு 70 பேர் தான் உறுப்பினர்னு அவர் சொல்றாரு. ஒரு டூப்ளிகேட் பேப்பரை வச்சுக்கிட்டு அவர் 70 பேர் தான் உறுப்பினர்னு சொல்லி நீக்கின உறுப்பினருக்கு தபால் அனுப்பி உறுப்பினருக்கே இல்லாதவங்களெல்லாம் கூட்டு பொதுக்குழு நடத்த போறதா ஒரு அறிக்கை பிட் நோட்டீஸ் பண்ணது யாரும் இல்லாதப்போ ஒட்டிட்டு போயிட்டார். அதன் மூலியமா நாங்க சட்ட பாதுகாவலர் ஆறுமுக நாயனார்ட்ட அதை அணுகி மகாஜன சங்கம் மூலியமா அணுகி அவருக்கு விளக்கம் கேட்டதுக்கும் அவர் பதில் அளிக்கல. அப்போ அவர் முறைப்படி நீக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு பொதுக்குழு செயற்கை கூட்டத்தை கூட்டி அவரை நீக்கிட்டு அதுக்கான கடிதத்தையும் அவருக்கு தபால் மூலமா ரிஜிஸ்டர் தபால் பண்ணியாச்சு. அதுவும் அவருக்கு போய் சேர்ந்துருச்சு. இப்போ அவர் என்ன பண்றாருன்னா உறுப்பினரே இல்லாதவங்களையும் ஏற்கனவே நீக்கப்பட்டு சட்ட ரீதியாகவும் நீக்கியாச்சு அவங்கள அந்த உறுப்பினரையும் வேற மாற்று சமுதாயத்தினரையும் நேத்து கூட்டு மூடி இருக்கிற சங்கத்துடைய நுழைவாயில் கேட்டை உடைச்சி 100 பேர் உறுப்பினரே இல்லாதவங்க 100 பேர் உள்ள நுழைஞ்சு அத்துமீறி மண்டபத்தின் பாதுகாப்பாளர் அண்ணாச்சி திரு முனுசாமி அண்ணாச்சி அவர்கள் வயசு அவருக்கு 81 ஆகுது. அவரு மண்டபத்துக்கு வாட்ச்மேனா பொறுப்பாளரா இருக்காரு. அவரை அடித்து தரன்னு இழுத்து வெளியே தள்ளியிருக்காங்க. இத சம்பந்தமா காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எந்த நடவடிக்கை எடுக்காம இன்னும் கிடக்கல்ல போட்டு வச்சிருக்காங்க. நாங்களும் இப்போ அவங்க உறுப்பினரே இல்லாதவங்க சங்கத்துள்ள வரதுக்கு அனுமதி இருந்தாலும் அவங்க உள்ள இருக்காங்க. இதை வெளியேற்ற சொல்லி காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இருந்தாலும் அவங்க இன்னும் நடவடிக்கை எடுக்கல. இது அவங்க இப்போ எடுக்கலைன்னா இது தவிர்த்து மகாஜன சங்கத்து மூலியமா மாவட்ட ரீதியாகவும் மாநில ரீதியாகவும் இந்தியாவுடைய ரீதியாகவும் நாடார் சமுதாயம் களத்தில் இறங்கி போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊத்துக்கோட்டை வட்டார நாடார் ஐக்கிய சங்கம்னா சுத்த வட்டாரம் ஃபுல்லா இருக்கிற நாடாருங்களை மட்டும்தான் உறுப்பினரா சேர்த்திருக்கோம். வேற மாற்று சமுதாயத்தினர் உறுப்பினரா சேர்க்கல. அந்தவங்களை சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நாடாரா இருக்கிறவங்கள எங்க இருக்கிறவங்களால சேர்க்கலாம்.
இதுல மறுப்பு கிடையாது, சரிங்களா? அப்படியும் நம்ம இருந்து ஊத்துக்கோட்டை சுற்று வட்டாரத்துக்குள்ள இருக்கிறவங்கள தான் நம்ம சேர்த்திருக்கோம். சென்னையில் இருக்கிறவங்களோ இல்ல காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களோ சேர்க்கல. ஆனால் இங்க உறுப்பினராக இருந்தவங்க, பழைய உறுப்பினருங்க, நல்லா கேட்டுங்க, பழைய உறுப்பினராக ஊத்துக்கோட்டையில் இருந்தவங்க அவங்க வியாபாரத்துல நொடிஞ்சு திருவள்ளூர்ல போய் சேரதோ இல்ல காஞ்சிபுரத்துல போய் சேரதோ இல்ல சென்னையில போய் சேரதோ அந்த மாதிரி போய் சேர்ந்திருந்தாங்கன்னா அவங்க சங்கத்துடைய உறுப்பினர் தான். புரியுதுங்களா? அவங்க ஊர் கடந்து போய் அவங்களுடைய வருவாயத்துக்காக ஊர் கடந்து போனா அவங்க சங்கத்துல உறுப்பினர் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது, சட்டமும் இல்லை. சரிங்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் ஊத்துக்கோட்டை வட்டார நாடார் ஐக்கிய சங்கத்தின் உறுப்பினராக இருக்கிறேன். இப்போ போன மாதம் உறுப்பினர் எல்லாருமே சேர்ந்து தலைவர் மீது வரவு செலவு கணக்குகள் எதுவும் காட்ட மாட்டேங்கிறாருன்றதை வலியுறுத்தி செயலாளருக்கு ஒரு லெட்டர் மனு கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் 5ஆம் தேதி மாதாந்திர கூட்டத்தில் செயலாளர் அவர்கள் தலைவர்கிட்ட லெட்டர் மூலயமா இந்த மாதிரி உங்கள் மீது குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க, அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சுட்டு போயிட்டார். அதன் அடிப்படையில் செயலாளர் இருந்த தங்கக்குமார் அவர்கள் 19ஆம் தேதி பொதுக்குழு கூட்டுறேன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா எல்லாருக்குமே தகவல் நோட்டீஸ் அனுப்பிட்டார். இன்க்ளூடிங் தலைவராக இருக்க பரமசிவனாருக்கும் இது அனுப்பப்பட்டது. ஆனால் நேற்று நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு பரமசிவனார் கலந்து கொள்ளலை. அவர் லோக்கலில் தான் இருந்தார், ஆனால் கலந்து கொள்ளலை. பொதுக்குழுவில் ஒரு மனதாக அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதனால் அவரை தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். தற்காலிக நிர்வாகமாக திரு செல்வராஜ் நாடார் தலைவராகவும் செயலாளராக தங்கக்குமாரையும் பொருளாளராக பிரேம்ராஜையும் தற்காலிக நிர்வாகம் தேர்ந்தெடுத்திருக்கு. இதற்கு இடையில் வருகிற 26ஆம் தேதி பொதுக்குழு தேதி அறிவிக்கிறதா அந்த நிர்வாகம் அறிவிச்சிருக்கு. அதன் அடிப்படையில் அந்த தேர்தலில் எல்லாரும் போட்டியிடலான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில் திரு பரமசிவன் முன்னாள் தலைவராக இருந்ததை பயன்படுத்திக்கிட்டு வெளியாட்களை கூட்டிகிட்டு ரொம்ப அராஜகமான போக்கில் எங்கள் எல்லாரையுமே செயலாளர் முதற்கொண்டு உள்ளே அனுமதிக்க ஒரு தடுக்க முயற்சிகளை இதன் அடிப்படையில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் செயலாளர் தங்கக்குமார் கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் இப்போ போய் பேசினாலும் அவர் எங்களை உள்ள விடக்கூடாதுன்றதில் வெளியாட்களை வச்சு மிரட்டிக்கிட்டே இருக்கார். இது இப்போதைய சுச்சுவேஷன் வரையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு செயலாளர் சட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறதா இருக்கார். இதற்கு இடையில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, தலைவரை நீக்கப்பட்ட தலைவரான பரமசிவனார் அவருக்கு வெளியாட்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு சங்கத்தின் மேல் மாடியில் அவர் இருக்காரு. செயலாளராக இருக்க தங்கக்குமாரோட உறுப்பினர், ஊத்துக்கோட்டை நாடார் சங்கத்தின் உறுப்பினரான அனைவரும் கீழே நாங்கள் எல்லாரும் காத்திருக்கோம். அடுத்து காவல்துறையிலிருந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது நடவடிக்கையை செயலாளர் அணுகுவார். அதுக்கப்புறம் எங்களுடைய முடிவை நாங்கள் தெரியப்படுத்துவோம்.